What's up guys, நான் தான் உங்க திவ்யன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா விச் மீன்ஸ் யூ ஆர் த சோசன் ஒன் இந்த கிரிப்டோ ஸ்பேஸில், இந்த கிரிப்டோ கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து நீங்கள் எப்படி பேசிவான இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை கைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுலேருந்து எவ்வளோ நாங்கள் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பிளாட்ஃபார்ம் பாய்க்கிறோம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னே கிரிப்டோ கரன்சினா என்னதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சினா என்ன, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அதோட அர்த்தம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஃபியட் கரன்சி அப்படின்னு ஒரு கரன்சி இருக்கு. அப்படின்னா நம்ம பாய்க்கிறது ரிங்கெட் மலேசியா, யூஎஸ்டி, ஜப்பனீஸ் யென், இந்தியாவில் வந்து ரூபீஸ், அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் மணி, as known as ஃபிசிக்கல் மணி. நம்ம கேஷாக வச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம பேங்க்ல வச்சிருப்போம், அதுதான் ஃபியட் கரன்சி. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்டாக வர்றது தான் கிரிப்டோ கரன்சி, அதாவது 100% பியூர்லி டிஜிட்டல் மணி அண்ட் டிஜிட்டல் அசட். நீங்கள் வந்து இப்போ விளைச்ச பிட்காயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கமான ஒரு காயினில் இருக்கும், ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் உண்மையிலேயே பிட்காயின் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபோன் இன்டர்நெட் வச்சிருந்தா தான் உங்களால் பிட்காயின் பார்க்க முடியும். பிட்காயின் மட்டும் இல்லை, ஈத்தீரியம், எக்ஸ்ஆர்பி, சொலானா, டன்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்குது. ஸோ அதுதான் கிரிப்டோ கரன்சியோட அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இப்போ ரெண்டுத்துக்குள்ள யூசேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 95% சமாதான். அதாவது எப்படி நீங்கள் ஃபியட் கரன்சியில் வந்து சேமிக்கிறீங்களோ, ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு வந்து 95% வந்து பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏன் வந்து கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வரணும், அதான் ஃபியட் கரன்சியில் எல்லாத்தையும் பண்ணுறோம், அப்போ ஏன் கிரிப்டோ கரன்சின்னு வரணும், அதுவும் ஏன் டிஜிட்டலாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் ஒன்று தான். ஃபியட் கரன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரலைஸ், கிரிப்டோ கரன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசென்ட்ரலைஸ். சிம்பிளாக சொல்லணும்னா சென்ட்ரலைஸ் வந்து இப்போ நம்ம 17 மில்லியன் பீப்புள் வந்து மலேசியாவில் இருக்கோம்னா, அந்த 17 மில்லியன் பீப்புள் நம்ம பாய்க்கிற ரிங்கெட் மலேசியா இன் அண்ட் அவுட் வந்து அதுக்குன்னு ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க, பேங்க் நகாரா. இப்போ என்கிட்ட 500 வெள்ளி இருக்கு, இப்போ நான் 500 வெள்ளி உங்களுக்கு அனுப்புறேன்னா திவ்யன் சென்ட் 500 ரிங்கெட் டு உங்கள் பேர் வச்சு தான் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வரும். அது வந்து அரசாங்கம், அதாவது பேங்க் நகாரனால பார்க்க முடியும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 லட்சம் வெள்ளி உங்களுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதுடா இவ்வளோ காசு உனக்கு இருக்கு, அதை ஏன் அவங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சென்ட்ரலைஸ். இப்போ டீசென்ட்ரலைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் பியூர்லி அண்டர் பிளாக் செயின் சிஸ்டம். அதாவது இப்போ என்கிட்ட 2 பிட்காயின் இருக்குன்னா நானே வாய் தொந்து சொல்கிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்குலாம் வந்து தெரிய போகுது என்கிட்ட வந்து 2 பிட்காயின் இருக்குது அப்படின்னு. நான் வந்து உங்ககிட்டலாம் சொல்லலைன்னா யாருக்குமே தெரிய போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அரசாங்கத்துக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ என்கிட்ட 2 பிட்காயின் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு பிட்காயின் அனுப்புகிறேன்னா எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி தெரியும். அதுக்குன்னு இதில் அரசாங்கத்துக்கே தெரியாது அப்படின்னா இதெல்லாம் இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரம்ப், அதாவது யூஎஸ் பிரசிடென்ட், அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சோடனே ட்ரம்ப் காயின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்குனாரு. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் பியூர்லி லீகல். ஆனால் அது டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், பிளாக் செயின் சிஸ்டமில் ஓடுறதுனால கவர்மெண்ட்னாலேயும் யாருனாலேயும் வந்து ட்ராக் பண்ண முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பீப்புள் வந்து ஸ்டார்ட் அஸ் கிரிப்டோ கரன்சி அஸ் தியர் ஃபைனான்ஸ் சிஸ்டம். அந்த 95% வந்து நான் சொல்லியிருக்கேன், மிச்சம் 5% எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அசட்டாகவும் பார்ப்பாங்க சில பேருங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து நிலம் ஒரு சொத்தாக இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு வெளியில் இருந்த நிலம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செமி டி லாட் வாங்குறதுக்கு 1.2 மில்லியன் ரிங்கெட் மலேசியா. இப்போ அடுத்து நம்ம அப்பா அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் நகை வாங்குறதுக்கு அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேபி 1 வெள்ளி 5 வெள்ளியாக இருக்கும் ஒரு கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா 450 வெள்ளி கிராம். ஸோ அது வந்து பாய் அண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு தான் வந்து அசட்டாக பார்ப்பாங்க. அதுவே டிஜிட்டலான வெர்ஷன் இப்போ 2025 2026 வரும்போது நம்ம ஃபியூச்சர் வந்து ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கோம், டிஜிட்டல் வெர்ஷனாக போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இஸ் ஒன் ஆஃப் த டிஜிட்டல் அசட். எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா 2010 ஒரு பிட்காயினோட விலை ஒரே ஒரு வெள்ளி தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை கிட்டத்தட்ட 5 லட்சம் வெள்ளி. ஒரு பிட்காயின் நீங்கள் வாங்கணும்னா 5 லட்சம் வெள்ளி இருக்கணும். கேட்குறதுக்கு எப்படி இருக்கு, அது நீங்கள் எந்த அசட்டில் பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து இத்தீரியம் பார்ப்போம். இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு இத்தீரியம் 17,000 வெள்ளி ஒரு இத்தீரியம். 2015 வரும்போது வெறும் 4 வெள்ளி தான் ஒரு இத்தீரியம். நீங்கள் சும்மா ஒரு பிட்காயின் ஓகே ஒரு வெள்ளி ஓடி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 10 வெள்ளிக்கு ஒரு 10 பிட்காயின் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மில்லியன் ஒர்த் ஆஃப் அசட் உங்ககிட்ட இருக்கும் கைஸ். அடுத்து ஒரு சொலானா வச்சுக்கோமா. சொலானா பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்தது. 5 வருஷத்துலேயே 2020 வரும்போது வெறும் 5 வெள்ளி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோன் ரீச் 1000 ரிங்கெட். இப்போ வந்து 715 ரிங்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் வை கிரிப்டோ கரன்சி இஸ் ரன்னிங் வெரி மெசிவ். அது டீசென்ட்ரலைஸ் ஆப்ஷன்னால பீப்புள் ஸ்டார்ட் டு அக்செப்ட் கிரிப்டோ கரன்சி அஸ் தியர் டெய்லி யூசேஜ் அண்ட்
they are digital asset. So far கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஏதாவது கேள்வினா யார் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பியிருக்காங்களோ உங்கள் அப்ளைன் கிட்ட நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பிரதரோ சிஸ்டரோ கேட்குறீங்க. ஓகே பிரதர், இப்போ பிட்காயின் வந்து 5 லட்சம் வெள்ளி இருக்குது. ஓகே, இப்போது எப்படி இருந்தாலும் அதோட லிமிட்டட் சப்ளைனால இன்னொரு 2 மில்லியன் பிட்காயின் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செப்ப டேட் அப்பார்ட் கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. 5 லட்சம் வெள்ளியில ஒரு பிட்காயின் ஓடிட்டு இருக்கு. இப்போ 5 லட்சம் வெள்ளி போட்டு வாங்குங்க ப்ரோ, ஒரு பிட்காயின் வாங்குங்க, ஹோல்ட் பண்ணி வைங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு 500K வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொன்னா உங்களால இப்போ வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியாது. உங்களால உண்மையில வாங்க முடிஞ்சிருந்தா நேரத்துக்கு நீங்க இந்த வீடியோல நீங்க கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்லை. அப்ப இத்திரம்னு வச்சுக்கோங்க, இத்திரம் வந்து இப்போ 20K ஒரு இத்திரம் வாங்க சொன்னா இப்போ வாங்க முடியுமா? இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும் அது ஏற போகுதுன்னு, ஆனா வாங்க சொன்னா வாங்க முடியுமா? கண்டிப்பா அந்த கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்லை. இதுவே 2010 பார்த்தீங்கன்னா மேபி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த டைம்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ டூ லேட். இதுவே நீங்க வந்து டைம் டிராவல் பண்ணி நீங்க 2010 போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றீங்க வாங்கி வச்சுக்கோங்க, 1000 வெள்ளி போட்டு 1000 பிட்காயின் வாங்கி வச்சோங்கன்னு சொன்னா நம்ம அப்பா அம்மா சக்குன்னு வாங்கிடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ், நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேம், ரிஸ்க் இனிஷியேட்டிவ் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல இருந்திருக்காது. அந்த டைம்ல 100 வெள்ளி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய காசு மாதிரி. ஸோ நம்மளுக்கும் வந்து இட்ஸ் டூ லேட். ஸோ 2010 பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ லேட். இப்பயும் அந்த கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஒன்று எடுத்துக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேலை செய்றீங்க, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு உங்க சேவிங்ஸ் மட்டும் காம 20K சேவிங்ஸ் இருக்கு, அதை எடுத்து அப்புறம் இத்தனை வாங்க சொன்னா வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா அடுத்து உங்க கமிட்மெண்ட்டை நீங்க பார்க்கணும், ஆமாவா? அப்ப சேவிங்ஸும் முடியாது, பாய் பண்றதுக்கு கெப்பாசிட்டியும் இல்லை, 2010 முடியாதுன்னா தென் when are you going to purchase your cryptocurrency and access your financial freedom? நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு அசெட்டாக தான் பார்ப்பேன். நான் 2010 அப்போ நான் ஸ்கூல் டைம் படிக்கும்போது எனக்கு பிட்காயின் ஒன்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அட்லீஸ்ட் அந்த டைமில் ஒரு 5 வெள்ளி போட்டாவது ஒரு 5 பிட்காயின் வாங்கி வச்சிருப்பேன், ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அதுலேருந்து எனக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணியிருப்பேன். நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, படிக்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஒரு 5 வெள்ளி போட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துருந்தாலே ஒரு 5 லட்சம் வெள்ளி ஏறி இருந்தா, 5 பிட்காயின் 5 லட்சம் வெள்ளி நீங்கள் காலிகண்டை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மில்லியன் ஏறி இருக்கும். நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ when are you going to access your financial freedom னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஃப்ரீ மணி ஒரு கான்செப்ட் வரும். ஃப்ரீ மணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இத்தீரியம் வந்து 20K வருதுன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து நம்பர் அடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 வெள்ளி மெக்னம்ல அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். 50,000 வெள்ளியில் ஒரு 20,000 வெள்ளி அதுக்குன்னு தனியாக ஒதுக்க மாட்டீங்க. 50,000 வெள்ளி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தாலே நம்ம மண்டை மச்சமாக ஓடும். ஆமாவா? மோட்டரை கவசர் மாற்றணும்னு தோணும், காடி மாடிஃபை பண்ணணும்னு தோணும், வீடு காசு கட்டணும்னு தோணும், அப்பா அம்மாக்கு கிஃப்ட் வாங்கணும்னு தோணும், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகணும்னு தோணும், ஒன்னொன்று மூலம் தோணும். பிகாஸ் அது நம்மளோட ஃப்ரீ மணி. அந்த ஃப்ரீ மணியை வந்து கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஒதுக்குவீங்க ஆமான்னு உங்கள் பதில் இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ரீ மணி வந்து கிரிப்டோ ஸ்பேஸில் எப்படி நீங்கள் பேசிஃபாக ஏர்ன் பண்ண போகிறீங்க? பேசிஃப் இருக்குது, ஆக்டிவ் இருக்குது. முதல் பேசிஃப் பார்ப்போம். பேசிஃபாக நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னு அடுத்த வீடியோவில் எந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். உங்கள் அப்பா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவோட லிங்க் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செஸ்.